கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பஞ்சாங்கமும் ராசி பலன்களும் பார்க்கலாங்க. அதாவது 19/5/2005 மே மாதம் திங்கட்கிழமை வைகாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:54 உதயமாகுது. திதி இன்று அதிகாலை 3:04 வரை சஷ்டி திதி. அதற்கு பிறகு சப்தமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று மாலை 4:15 வரை திருவோண நட்சத்திரம். அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று அதிகாலை 3:04 வரை சுப்ரம். அதற்கு பிறகு பிராமியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் சாயந்தரம் 4:15 வரை அமிர்த யோகம். அதற்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 3:04 வரை வணிசை கரணம். அதற்கு பிறகு பிற்பகல் 2:37 வரை பத்திரை கரணம். அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:15 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 6:30 7:30 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:30 5:30 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30 10:30 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. ஓரைகள் பார்க்கலாங்க. ஓரை காலையில் 6 7 வரை சந்திரன் ஓரை, 7 8 வரை சனி ஓரை, 8 9 வரை குரு ஓரை, 9 10 வரை செவ்வாய் ஓரை, காலையில் 10 11 வரை சூரியன் ஓரை, 11 12 வரை சுக்கிரன் ஓரை, மதியம் 12 1 வரை புதன் ஓரை, 1 2 வரை சந்திரன் ஓரை, 2 3 வரை சனி ஓரை, சாயந்தரம் 3 4 வரை குரு ஓரை, 4 5 வரை செவ்வாய் ஓரை, சாயந்தரம் 5 6 வரை சூரியன் ஓரை. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை இருக்குது. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10:30 மதியம் 12 வரை இருக்குது. சூளம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். கொஞ்சம் தயிர் எடுத்து சாப்பிட்டுட்டு கிழக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க தயிரை சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி என்ன காரியங்கள் செய்யலாம், நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிணறு வெட்டுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. நீர்நிலைகளை சமப்படுத்த தூர் வாடுறதுக்கு, அதே மாதிரி நம்ம விதைக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஏதாவது புதுசாக நம்ம வழக்குகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த வழக்குகளை ஆரம்பிக்கிறது நல்ல நாளாக இருக்குது. புதிய ஆடை அணிகலன்களை நம்ம போட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்தமி தேதி ஸ்டார்ட் ஆகிடுறதுனால நம்ம துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இது நம்ம பஞ்சாங்கம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ராசி பலன், இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னா, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் அவசரப்படாமல் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷனோ கிடைக்கக்கூடிய ஒரு சுப செய்தி கிடைக்க போகுது. வேறு பக்கம் எங்கேயாவது நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. தடைப்பட்ட காரியம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர், ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரவங்க உங்களோட வேலையில் சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலை செய்வீங்க. வேலைகளை எல்லாமே இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு பெண்டிங்கில் வச்சுருந்த வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துலேருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர், சிவப்பு கலர். மிதுன ராசி பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் எந்த ஒரு வேலைகள் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பயணம் செய்யும்போது நீங்கள் ரொம்ப கவனம் தேவை. அதே போல் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அந்த கரண்ட் விஷயத்தில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர், க்ரீன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா, வீட்லேயும் வெளியிலையும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் வாழ்க்கை துணையோட உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு தெரியுது. அதே போல் நண்பர்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்குற உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி விருந்தினர் வரக்கூடிய வருகைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சாப்பிட்ற விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு சின்ன ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு, ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு பொருள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்து சாப்பிட்றது நல்லது. எதிரிகள்கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீணான வாக்குவாதம் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது ஒரு காரியம் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி தள்ளி போடுறது நல்லது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலர், கிரே கலர். கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. நினைத்த காரியத்தை இது நாள் வரைக்கும் தடங்களாக இருந்ததை இன்றைக்கி நடத்தி காட்டணும்னு நினைப்பீங்க, நடத்தியும் காட்டுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து தடங்கலான, அதாவது உங்களுக்கு நீண்ட நாள் வரக்கூடிய பணவரவு வந்து தடங்களாக இருந்துகிட்ருக்குன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது. வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து தெரியுது. அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். அதாவது நம்பிக்கை வந்து உங்களுக்கு மேலும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர், கோல்டன் எல்லோ மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து கொஞ்சம் பண பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் நீங்கள் வந்து கேட்குற இடத்துல வந்து பணம் வந்து நீங்கள் கடன் கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுலேயும் கொஞ்சம் தாமதம் தெரியுது. உங்களோட தாயினுடைய உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூடுமான வரை பெரிய தொகையை கடன் வாங்காமல் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் கடன் வாங்குறது இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லது. குறிப்பாக உங்களுக்கு தேவையில்லை, பணம் தேவையில்லை இன்றைக்கு அப்படின்னா இன்றைக்கு வந்து பணம் வாங்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர். விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அமைதியாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க. உடன் பிறந்த இளைய சகோதரிகளிடம் ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை இன்றைக்கி உட்காந்து நிறுத்தி நிதானமாக பேசி தீர்க்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் வந்து கோபப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் வந்து இது வந்து சிதறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து இது வந்து நமக்கு நல்ல இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வந்து ராசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீம் கலரில் வந்து நீங்கள் உடை உடுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி, சொந்த தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அதே போல் வேலை செய்கிறவங்களுக்கும் புது இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தெரியுது. எந்த ஒரு வேலை இதையுமே நீங்கள் வந்து பேச்சால் வந்து உங்கள் காரியத்தை வந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி தெரியுது. நினைத்த காரியத்தை வந்து உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி வந்து தெரியுது. இதனால் வரைக்கும் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் முடிச்சுட்டு உங்களோட பேச்சு திறமையால் நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நினச்சதை வந்து இன்றைக்கி நடத்தியே தீரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து அந்த வேலையை நடத்தி இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து வேலை செய்கிறீங்கன்னா அந்த இதில் வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து இருக்குது. சக்ஸஸாக ஏதாவது தடங்களாக இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த காரியத்தை வந்து சக்ஸஸாக நீங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. எந்த வேலையும் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம் மீதியா அப்படின்றத தள்ளி போடாமல் இன்றைக்கே செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து சுறுசுறுப்பு தன்மை வந்து தெரிய போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ஊதா கலர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு இந்த இதை பண்ணிடலாம் அந்த இதை பண்ணிடலான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை இழுத்துக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்து அந்த வேலையை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி செலவு செய்கிறதுலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உங்கள் பட்ஜெட் மீறி உங்களுக்கு வந்து செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகளோடையோ அல்லது உங்கள் பாஸோடையோ சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு தெரியறதுனால கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோடு பேசுகிறது நல்லது. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், காஃபி கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயணத்தால் உங்களுக்கு வந்து நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் அந்த தொழிலிருந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புதுசாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஜந்தா கலர், அதாவது ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி அந்த பர்பிள் கலர் மாதிரி போட்டு போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இவ்வளோ தான் இன்றைக்கி ராசி பலனும் நம்ம வந்து பார்த்தாச்சு, பஞ்சாங்கமும் பார்த்தாச்சுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.